நீங்க புதுசா வீடு கட்டிட்டு இருக்கீங்க. இல்லன்னா ஃபியூச்சர்ல வீடு கட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோவ பாருங்க. இதிலிருந்து நெறைய டிசைன் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. நெறைய டெக்ஸ்சர் ஒர்க், ஸ்ட்ரைப் டிசைன்ஸ், லேசர் கட் டிசைன் கிரில் ஒர்க்கோட கான்டெம்பரரி ஸ்டைல்ல பிளான் பண்ணி, அது டே டைம்ல மட்டும் இல்லாம நைட் டைம்லயும் ஜொலிக்கிற மாதிரி நெறைய லைட்ஸோட எலிவேஷன அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட ஒரு பகுதிக்கு பிரம்மாண்டமா ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி, அங்கே புது டிசைன்ல டிவி யூனிட்டை கீழே இருந்து மேலே ஹை சீலிங் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி சென்டரில் ஒரு பெரிய சேண்டர் லைட் மாட்டியிருக்காங்க. பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கு. லிவிங் ஹாலுக்கு கிச்சனுக்கு இடையில நிறைய டெக்கர் எலமெண்ட்ஸோட அழகான உட்டன் பார்ட்டிஷன் வால், நிறைய ஸ்டோரேஜ் கேபினெட்ஸோட ஃபுல்லி மாடுலர் கிச்சன், சோஃபா, டீபாய், உட்டன் காட், மேட்ரஸஸ், பில்லோ, ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள், டால் கர்டைன்ஸ், இந்த மாதிரி ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்போட எல்லா ரூம்ஸுக்கும் அட்ராக்டிவான இன்டீரியர் ஒர்க். ரிலாக்ஸேஷனுக்காக செகண்ட் ஃப்ளோர் டெரஸில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வித் கிளே டைல்ஸ் ரூஃபிங்கோட பெரிய கசிபோ செட்டப். போர்ட்டிகோ உட்பட எல்லா ரூம்ஸுக்கும் ஃபால் சீலிங் ஒர்க், நிறைய சீலிங் லைட்ஸ், டிசைனர் லைட்ஸ்னு வீட்டை வேற லெவலில் கட்டி அசத்திருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடியோ சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது நார்த் வெஸ்ட் கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2600 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். நிறைய ஸ்ட்ரைப் டிசைன், டெக்ஸ்சர் டிசைன், லேசர் கட் டிசைன், கிரில் ஒர்க், பெர்கோலா டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து நிறைய லைட்ஸோட எலிவேஷனை கான்டெம்பரரி ஸ்டைலில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு மைல்டு ஸ்டீல் வித் உட் டிசைன் HPL சீட்டில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ, சைஸ் 22x15. தரைக்கு பூரா செக்குடு பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு அதுக்கு மேட்சிங்காக ட்ரெவன்டைன் டைல்ஸ் வச்சுருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டு வித் உட் டிசைன் WPC பேனல்ஸில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. சவுத் ஈஸ்டில் அவுட்ரு பாத்ரூம், சைஸ் 5x4, இந்தியன் டாய்லெட் டைப். வீட்டோட மெயின் டோரை 8 அடி ஹைட்டில் தேக்கு மரத்தில் நல்லா கிராண்டாக ரெடி பண்ணி ஸ்மார்ட் டிஜிட்டல் லாக்கோட கொடுத்து வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 16x16. வீடு முழுக்க தரைக்கு கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடில் எல் ஷேப்ல லக்ஸரி ஃபினிஷ் ஃபேப்ரிக் சோஃபா வித் உட்டன் டீபாயோட கொடுத்துருக்காங்க. கார்னரில் உட்டன் டிவி யூனிட் நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட ஒரு பகுதிக்கு பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி, அங்கே டிவி யூனிட்டை நல்லா மாடர்னாக கீழே இருந்து மேலே ஹை சீலிங் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கோட சென்டரில் ஒரு பெரிய சேண்டர் லைட்டும் மாட்டியிருக்காங்க. ஹை சீலிங்கில் மட்டும் இல்லாமல் இந்த நார்மல் ஹைட் சீலிங்லையும் பார்த்தீங்கன்னா மைக்கா ஃபினிஷில் உட்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கிச்சனோட என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுக்கு உட்ல பேனலிங் ஒர்க் செஞ்சு அங்கே ஷோகேஸ் ஃபெசிலிட்டிஸ் வித் டெக்கர் எலமெண்ட்ஸோட பெரிய உட்டன் பார்ட்டிஷன் வாலும் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. லிவிங் ஹால் அடுத்து சவுத் ஈஸ்ட்ல கிச்சன் கம் டைனிங், சைஸ் 16x10. கிச்சன் அண்ட் டைனிங் ரெண்டுலையுமே ஜிப்சம் போர்டு அண்ட் உட்ல அழகா ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சிருக்காங்க. கிச்சனில் யூ ஷேப்டு டேபிள் டாப்புக்கு டார்க் ஃபுல் பாடி டைல்ஸில் ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு மேட்சிங்காக டார்க் குவார்ட்ஸில் சிங்க் மாட்டியிருக்காங்க.
டேபிள் டாப் கீழே பீச் கலரில் ஃபுல்லாக பேஸ் கேபினெட்ஸ். குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை நம்ம அவுட் சைடில் ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கான பைப் கனெக்ஷனை உள்ளே இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் மேலே எலக்ட்ரிக் சிம்னியும் 2 பக்கமும் ஃப்ளூட்டட் கிளாஸ் டோர்ஸோட ஓவர்ஹெட் கேபினெட்ஸும், அதுக்கு மேலே லாட் ஷெல்ஃப் கொடுத்து போராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் சைடில் டேபிள் டாப்புக்கு அட்டாச்சாக ஃபுல் அவுட் டைப்பில் ஒரு பெரிய டால் பேண்ட்ரி யூனிட் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்ஸும், மேலே ஓவல் ஷேப்பில் ஒரு பெரிய மிரர் வித் லைட்டோட கொடுத்துருக்காங்க. இதில் ஹைலைட் என்னென்னா ஹேண்ட் மூவ்மெண்ட்டுக்கே இதில் வந்து லைட் ஆன் ஆஃப் அண்டு சேஞ்ச் ஆகிற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ரு ஆகிறோம். என்ட்ரன்ஸ்க்கு உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு கஸ்டமைஸ்டு பெட்ரூம் டோர் மாட்டியிருக்காங்க. பெட்ரூம் சைஸ் 16x10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே ஸ்லைடிங் டோர் டைப்பில் உட்டன் வார்ட்ரோபும் கொடுத்துருக்காங்க. கார்னரில் ஃபுல் அவுட் டைப்பில் ஒரு பெரிய ரேக் செஞ்சு உள்ள ஒரு பெரிய ஃபுல் லென்த் மிரர் மாட்டி இதை ட்ரெஸ்ஸிங் டேபிளாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சட் பாத்ரூம். எஃப்ஆர்பி டோர் மாட்டியிருக்காங்க. பாத்ரூம் சைஸ் 8x4 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு போகிற டார்க் கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 16x8 அடி சைஸில் லான்ச். ஃப்ரண்ட்டில் டஃப் அண்ட் கிளாஸ் ஹேண்ட்ரைல் வித் வுட் டிசைன் பவுடர் கோட்டட் மெட்டல் ஹேண்டில் மாட்டியிருக்காங்க. அடுத்து லான்ச்சில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் என்ட்ரு ஆகிறோம். இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. சென்டரில் கிங் சைஸில் பெரிய உட்டன் காட், மேட்ரஸஸ், ஃபில்லோ, ஹெட்போர்ட் டிசைன், பேக் சைடு வாலுக்கு பூரா வால்பேப்பர், சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க், ஸ்டோரேஜ்க்காக ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்பில் உட்டன் வார்ட்ரோப், அது போக டிவி யூனிட், ஸ்ட்ரைட் டேபிள்னு ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் டைப்பில் ஒரு பெரிய டோர் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் உள்ள தனி ட்ரெஸ்ஸிங் ரூம். சைஸ் 5.5x5. மிரர் வச்சு ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10x4 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்.
சென்டரில் பாடி ஜெட்ஸோட ஜாக்வார் பிராண்டில் பெரிய சவர் பேனல் மாட்டியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து நார்த் சைடில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x10. இந்த பெட்ரூம்லையும் கிங் சைஸில் பெரிய உட்டன் காட், ஹெட்போர்ட் டிசைன், மேட்ரஸஸ், பில்லோஸ், பேக் சைட் வாலுக்கு பூராமே வால்பேப்பர், சீலிங் பூராமே ஃபால் சீலிங் ஒர்க், ஸ்டோரேஜ்க்காக வார்ட்ரோப்ஸ், அது போக ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள்னு ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. எல்லா ஜன்னல்களுக்கு ஷேர் கர்டைன், பிளாக் அவுட் கர்டைன்னு 2 லேயர் கர்டைன்ஸை மேலே ஃபால் சீலிங்கில் இருந்து கீழே ஃப்ளோர் வரைக்கும் கிராண்டாக போட்டிருக்காங்க. அடுத்து ஸ்டீல் டோர் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ. சைஸ் 20x4. எலிவேஷன் டிசைனுக்காக ஃப்ரண்ட் வாலில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க், நிறைய க்ரூ டிசைன்ஸ், லேசர் கட் டிசைனோட பர்கோலா டிசைன்ஸ்னு சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூம் சைஸ் 10x4. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் வாஷர், டவல் பார், கிளாசட், மிரர்னு எல்லா சானிட்டரி வேர்ஸும் மாட்டியிருக்காங்க. டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர்கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. டெரஸ் ஃப்ளோருக்கு பூரா ஒயிட் கூலிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. ரிலாக்ஸேஷனுக்காக ஃப்ரண்ட்டில் சீட்டிங் ஃபெசிலிட்டிஸ் வித் கிளே டைல்ஸ் ரூஃபிங் ஃபேப்ரிகேஷனோட ஒரு பெரிய கசிபோ செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் கீரநத்தம்ல லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,55 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.